வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ராமநாதபுரத்தில் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறி வரும் வட்டாட்சியர் அலுவலகம். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வட்டாட்சியர் அலுவலகத்தை போதை ஆசாமிகள் பிடியிலிருந்து மீட்க கோரிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே கோவில் நிலம் வழியாக மூதாட்டி உடலை கொண்டு செல்ல எதிர்ப்பு. பட்டியலின மக்களின் எதிர்ப்பையும் மீறி பலத்த பாதுகாப்புடன் உடல் நல்லடக்கம். ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாததால் அவதி. இரவு நேரத்தில் பாதுகாப்பான சூழல் இல்லை என பயணிகள் குற்றச்சாட்டு. வந்தவாசி அருகே 10 ரூபாய் நூடுல்ஸில் கிடந்த குட்டி தவளை. பசியை தீர்க்க நூடுல்ஸ் வாங்கிய வாடிக்கையாளர் அதிர்ச்சி. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் காட்சி பொருளாக உள்ள குடிநீர் சுத்திகரிப்பு எந்திரங்கள். ஒரே பைப்பில் பக்தர்களும் குரங்குகளும் தண்ணீர் குடிக்கும் அவலம். கழுகுமலை கழுகாசலமூர்த்தி கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம். அரோகரா முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்த பக்தர்கள். திருமயம் அருகே மாற்று சமூகத்தை சேர்ந்த மூதாட்டின் உடலை கோவில் நிலம் வழியாக எடுத்துச் செல்ல பட்டியலின மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் சீராத்தாக்குடி கிராமத்தில் உள்ள சங்கிலி கருப்பர் கோவிலுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் உள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நிலத்தின் வழியாக இறந்தவர்களின் உடல்களை இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவது வழக்கம். கோவிலுக்கு சொந்தமான இடத்தின் வழியாக உடல்களை எடுத்துச் செல்லக்கூடாது என பட்டியலின மக்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். இவ்வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் கோவில் நிலம் வழியாக உடல்களை கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டு அங்கு முள்வேலி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சீராத்தக்குடி கிராமத்தில் மாற்று சமூகத்தை சேர்ந்த பொன்னம்மாள் என்ற 60 வயது மூதாட்டி உடல்நலக்குறைவு ஏற்பட்டு காலமானார். அவரது உடலை கோவில் நிலம் வழியாக எடுத்துச் செல்ல பட்டியலின மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட போலீசாரின் பாதுகாப்புடன் மூதாட்டின் உடல் கோவில் நிலம் வழியாக இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வட்டாட்சியர் அலுவலகம் போதை ஆசாமிகளின் கூடாரமாக மாறியது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் தனி மாவட்டமாக பிரிக்கப்படுவதற்கு முன்பு மதுரையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட்டு வந்தது. அப்போது ராமநாதபுரத்தின் நிர்வாக பணிகளை மேற்கொள்ள வண்டிக்கார தெருவில் வட்டாட்சியர் அலுவலகம் கட்டப்பட்டது. ஆங்கிலேயர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த அலுவலகம் தேக்கு மரங்களாலும் நாட்டு ஓடுகளாலும் வடிவமைக்கப்பட்டது. 100 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் தற்போது சிறைச்சாலை, அரசு கேபிள் டிவி அலுவலகம், குடியுரிமை பொருட்கள் வழங்கல் அலுவலகம், சார்நிலை கருவூலம், சேவை மையம் என 10க்கும் மேற்பட்ட அலுவலகங்களும் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் வட்டாட்சியர் அலுவலக வளாகம் முழுவதும் மது பாட்டில்களும், பிளாஸ்டிக் டம்ளர்களும், உணவுப் பொட்டலங்களும் சிதறி கிடக்கின்றன. நூறு ஆண்டுகளுக்கு மேலான வரலாறு கொண்ட வட்டாட்சியர் அலுவலகம் போதை ஆசாமியின் பிடியில் சிக்கியுள்ளதால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். எனவே வட்டாட்சியர் அலுவலகத்தை சுத்தம் செய்து போதை ஆசாமியின் நடமாட்டத்தை தடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினந்தோறும் 5000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்லும் ஆம்பூர் பேருந்து நிலையத்தில் மின் விளக்குகள் எரியாததால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை, கோவை, கன்னியாகுமரி, தருமபுரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தினந்தோறும் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன.
பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவியரும் அலுவலகம் செல்வோரும் இப்பேருந்து நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் ஆம்பூர் பேருந்து நிலையத்தின் நடைமேடையில் உள்ள மின் விளக்குகள் பல மாதங்களாக எரியவில்லை. இதனால் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்திற்கு செல்ல பயணிகள் பீதியடைந்து வருகின்றனர். எனவே மின் விளக்குகளை சீரமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஆம்பூர் நகராட்சிக்கு பயணிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். எடப்பாடியில் 20க்கும் மேற்பட்டோரை வெறிபிடித்த தெருநாய்கள் விரட்டி கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட தாவாந்தெருவில் ஏராளமான தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் தாவாந்தெருவில் சுற்றித் திரிந்த 2 தெருநாய்கள் வெறிபிடித்து பொதுமக்களை கொடூரமாக கடித்தன. இதில் படுகாயமடைந்த சிறுவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதைத் தொடர்ந்து நகராட்சி ஊழியர்கள் வெறிபிடித்த நாய்களை பிடித்து அடைத்து வைத்துள்ளனர். மேலும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டோர் மருத்துவரை அணுகுமாறு நகராட்சி நிர்வாகத்தினர் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கினர். வந்தவாசி அருகே 10 ரூபாய் நூடுல்ஸ் பாக்கெட்டில் இறந்து போன தவளை இருந்ததால் வாடிக்கையாளர் அதிர்ச்சியடைந்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கீழ்கொடுங்காலூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஹரீஷ். இவர் தன்னுடைய தாய் வெளியூருக்கு சென்றதால் கடைகளில் விற்பனை செய்யப்படும் 10 ரூபாய் நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை வாங்கி சமைத்துள்ளார். சமைத்து முடித்த பிறகு சாப்பிடலாம் என எண்ணி நூடுல்ஸை பார்த்தபோது அதில் இறந்த குட்டி தவளை இருப்பதைக் கண்டு ஹரீஷ் அதிர்ச்சியடைந்தார். நூடுல்ஸை தயாரிக்கும் நிறுவனத்தின் கவனக்குறைவே இதற்கு காரணம் என ஹரீஷ் குற்றம் சாட்டியுள்ளார். நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். வீட்டில் அம்மா ஆள் இல்லைன்றதுனால நம்மளே சமைச்சு சாப்பிடலாம் சொல்லிட்டு 10 ரூபாவில் 2 பாக்கெட்டு வாங்கிட்டு வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போது அதை பிரித்து அதை கொட்டி கிண்டும் போது பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் ஒரு மாதிரியான ஏதோ வந்துச்சு. நான் கூட என்னடா வெஜிடபிள் இவ்வளோ பெருசாக இருக்கு அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியா டவுட் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்லிட்டு கரண்டி வச்சு கிண்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே ஒரு தவுக்கல் ரொம்ப சுருண்டு போய் செத்து போய் ரொம்ப நாள் கிடந்து அப்படி இருக்கும். அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தவுக்கல் செத்து போயிருந்தது. எனக்கு அப்படியே அதை பார்த்த உடனே ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. என்னடா நம்ம வீக்லி 2 days நான் சாப்பிடுவேன் அதே மாதிரி இபி சமைச்சு இப்படி சாப்பிடும் போது என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரியே கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு எனக்கு நான் வீட்டில் சமைச்சு சாப்பிடும் போதே எனக்கு இப்படி இருக்கு. ஒருவேளை கஃபே ரெஸ்டாரண்ட்ல சமைச்சு எனக்கு இதெல்லாம் தெரியாம இருந்ததுன்னா எனக்கு எப்படி இருந்திருக்கும், என்னுடைய ஹெல்த் எப்படி இருந்திருக்கும் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. தென் பழனி என அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசலமூர்த்தி திருக்கோவிலில் பங்குனி உத்திர தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் புகழ்பெற்ற கழுகாசலமூர்த்தி கோவில் அமைந்துள்ளது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது. விழாவினை ஒட்டி தினந்தோறும் காலை மாலை என இருவேளையிலும் அலங்கரிக்கப்பட்ட வெவ்வேறு வாகனங்களில் சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். 9ஆம் நாள் விழாவை ஒட்டி கழுகாசலமூர்த்தி வள்ளி தெய்வானையோடு வைரத்தேரில் எழுந்தருளினார். இதேபோன்று சண்டிகேஸ்வர சட்ட ரதத்திலும் விநாயக பெருமான் கோ ரதத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். இந்த தேர்களை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முருகனுக்கு அரோகரா என முழக்கத்தோடு வடம் பிடித்து இழுத்தனர். மகாவீர் ஜெயந்தி என்று திருத்தணியில் இறைச்சி மற்றும் மது விற்பனை வெட்ட வெளிச்சமாக நடைபெற்றதை போலீசார் கண்டுகொள்ளவில்லை என புகார் எழுந்துள்ளது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று மது மற்றும் இறைச்சி விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சிக்குட்பட்ட மேட்டுத்தெரு, காந்தி ரோடு, அரக்கோணம் ரோடு, பைபாஸ், திருப்பதி ரோடு, சித்தூர் ரோடு உள்ளிட்ட இடங்களில் விதிகளை மீறி இறைச்சி கடைகள் செயல்பட்டன. திருத்தணி அரக்கோணம் சாலையில் கள்ளச்சந்தையில் மது விற்பனையும் படுஜோராக நடைபெற்றது. தடையை மீறி மது விற்கப்பட்டதை தடுக்க போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அப்போதைய மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
எனவே தடையை மீறி மது மற்றும் இறைச்சி விற்பனை செய்தவர்கள் மீதும் அதற்கு உறுதுணையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் உயிரிழந்த கோவில் உடல் சாமியைப் போல் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முத்துமாரியம்மன் கோவிலில் மாரி என்ற காளை வளர்க்கப்பட்டு வந்தது. நார்த்தாமலை ஜல்லிக்கட்டு போட்டியில் இந்த காளையை முதலாக களமிறக்கப்படுவது வழக்கம். பக்தர்களால் குழந்தை போல் வளர்க்கப்பட்ட இக்காளை உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி கோவில் காளை மாறி உயிரிழந்தது. இதைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டோர் காளையின் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். பின்னர் கோவில் காளையின் உடல் டிராக்டரில் ஏற்றப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. கோவிலை சுற்றி வந்த இந்த ஊர்வலத்தின் போது பெண்கள் கோலாட்டமாடி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் நார்த்தாமலை முத்துமாரியம்மன் கோவில் எதிரே உள்ள இடத்தில் கோவில் சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத கோவில் காளையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோவில் காளை இறப்பு நார்த்தாமலை பகுதியை சோக கடலில் மூழ்கடித்துள்ளது. வருஷமா இந்த காளை எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாட்டு வேடிக்கைகளுக்கே சிறப்பான முறையில் இதை நடத்தி வருவதற்கு அந்த அம்பாள் இது சாமியா இருந்து எங்களுக்கு மாட்டு வேடிக்கையை நடத்தி கொடுத்தது. வயது முதிர்வடைந்து அதோட இதுதான் தன்மையினாலதான் இறந்தது. இந்த கிராம மக்கள் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு மாலை 5 மணிக்கு இறந்தது. இந்த சுற்று வட்டார மக்கள் அனைவரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த போக்கஸ் லைட்டு அந்த அம்பாள் எப்படி காலை நிற்குமோ அதே மாதிரி தூக்கி இங்கே நிப்பாட்டி எல்லாரும் அனைவரும் ஒவ்வொருத்தராக அவங்களோட மரியாதையை செலுத்தி ஒவ்வொரு நாட்டார்கள் மரியாதை செலுத்தினார்கள். மற்றும் சுற்றோட்ட அனைத்து மக்களும் மரியாதை செலுத்தி அதே மாதிரியே டிராக்டரில் ஊர்வலம் செஞ்சு அந்த அம்பாள் எப்படி வாகனம் வருமோ தீர்த்தகுளம் சென்று அங்கேருந்து தீர்த்தம் எடுத்து கடைசியாக அம்பாளை இறக்கி அபிஷேக ஆராதனை செஞ்சு. போஸ்டர்ஸ் ஹெட்கியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நெப்பத்தூர் கிராமத்தில் 800க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். விளைநிலங்களை பாதிக்கும் வகையில் அமைய உள்ள சோலார் நிறுவனத்திற்கான கட்டுமான பணிகளை நிறுத்தக் கோரியும் வேளாண் மேம்பாட்டுச் சட்டம் 2020 அமல்படுத்த கோரியும் இப்போராட்டம் நடைபெற்றது. தனியார் சோலார் நிறுவனத்திற்கு எதிராக போராடுபவர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்வதாக போராட்டத்தில் ஈடுபட்ட நெப்பத்தூர் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அவர்களிடம் சீர்காழி வட்டாட்சியர் அருள்ஜோதி மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் அண்ணாதுரை உள்ளிட்ட அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அருகே கோவிலை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து பக்தர்கள் நெடுஞ்சாலைத்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் பொத்தையடி பகுதியில் 4 வழிச்சாலை பணிக்காக குளத்தில் மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக அப்பகுதியில் உள்ள திருவாங்கூர் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலை இடிக்க நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முடிவு செய்த நிலையில் பக்தர்கள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். வேறு இடத்தில் கோவில் அமைக்க ஏற்பாடு செய்து தருவதாக அதிகாரிகள் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பக்தர்கள் கலைந்து சென்றனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டத்தில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகள் வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். கிருஷ்ணகிரி அருகே நடைபெற்ற கன்றுவிடும் விழாவில் முதலிடம் பிடித்த கன்றுக்கு 50,000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் கொண்டப்பள்ளி கிராமத்தில் அமைந்துள்ள காலபைரவர் சித்த பைரவர் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெறுவதை முன்னிட்டு கன்றுவிடும் விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்போட்டியில் பங்கேற்க பர்கூர், மத்தூர், வேப்பனப்பள்ளி, குருநாயனப்பள்ளி உள்ளிட்ட இடங்களிலிருந்து 200க்கும் மேற்பட்ட கன்றுக்குட்டிகள் அழைத்து வரப்பட்டன. 70 மீட்டர் தூரம் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்ட நிலையில் கன்றுக்குட்டிகள் புழுதி பறக்க சீறி பாய்ந்து ஓடின. இதில் முதலிடம் பிடித்த கன்றுக்குட்டியின் உரிமையாளருக்கு 50,000 ரூபாயும், 2ஆம் இடம் பிடித்த கன்றுக்குட்டியின் உரிமையாளருக்கு 40,000 ரூபாய் ரொக்க பரிசாக வழங்கப்பட்டது.